நம்ம டெவால் பிரவிஸ், நேத்தன் எலிஸ் இவங்க 2 பேரும் எப்போ நம்ம சென்னை டீமில் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க, சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பில் எப்போ எதிர்பார்க்கலாம், இப்போதைக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் நம்ம சிஎஸ்கே கேம்பில் சீக்கிரமாகவே வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. அது யார், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம அமன் கான் சிஎஸ்கே ப்ராக்டிஸில் 5 பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்து சிஎஸ்கேன்னு ஒரு மிகப்பெரிய 6 ஹிட்டராக இப்போ வந்து அமைஞ்சிருக்காரு. பேட்டிங்கில் என்னென்ன சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு, ஆடு லெவலில் இவரை வந்து எதிர்பார்க்கலாமா, இப்போதைக்கு இவர் அடித்து 5 சிக்ஸ் வீடியோவையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு நம்ம அமன் கானை பார்த்துடலாம். சிஎஸ்கே லேட்டாக தான் வந்து ஜாயின் ஆகிருந்தார். பட் ப்ராக்டிஸில் தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஓப்பன் மேட்சை நம்ம சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்று நடந்த ப்ராக்டிஸில் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. 5 பாலுக்கு 5 சிக்ஸை வந்து அடிச்சிருக்காரு. அந்த 6 வீடியோவை நீங்களே பாருங்கள். 2 சிக்ஸை வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம அமன் கான். அது மட்டும் இல்லை, 3வது 4வது சிக்ஸை பார்த்தீங்கன்னா கிரௌண்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீடியோவையும் காட்டுறேன். இதுதான் அந்த வீடியோ. நம்ம அமன் கான் இப்போதைக்கு செம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸ்பீட் பவுலிங்குக்கு எதிராக அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே சார்பாக ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டராக வந்து அமைஞ்சிருக்காரு. ஆடு லெவனை பொறுத்த வரைக்கும் இவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒருவேளை இவரோட பேட்டிங்கை பார்த்தா நம்ம சிஎஸ்கே ஆடு லெவலில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக வந்து இருப்பார். அடுத்து நம்ம டெவால் பிரவிஸை பார்த்துலாம். எப்போ சென்னையில் வந்து லேண்ட் ஆவார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். T20 வேர்ல்டு கப்பில் ஒரு நல்ல ஃபார்மில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஸோ இப்போ ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஹோமுக்கு வந்து கிளம்பிட்டேன், T20 முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நேற்று தான், அதாவது வந்து அவர் ஹோமுக்கு வந்து கிளம்பியிருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஃபேமிலியோட தான் வந்து இருக்க போகிறாராம். கிட்டத்தட்ட நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே சேப்பாக்கத்தில் வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் மட்டும்தான் நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸில் வந்து இருப்பார். இதை விட குறைவான நாட்களையும் ப்ராக்டிஸில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 டேஸ்க்குள்ளே தான் வந்து ப்ராக்டிஸில் வந்து இருப்பாராம். ஸோ லேட்டாக தான் நம்ம டெவால் பிரவிஸ் வரப்போறாரு அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம எலிஸை பார்த்துடலாம். சிஎஸ்கேவோட டெத் ஓவராக இவரை தான் சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இவரோட எதிர்பார்ப்பு பெருசாக வந்து இருந்துட்டு இருக்கு. எப்போ ப்ராக்டிஸில் வந்து ஈடுபடுவார் அப்படின்னு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்சஸ் வந்து ஆடிட்டு இருக்காரு. அது முடிஞ்ச கையோட நம்ம சென்னையில் வந்து கன்ஃபார்மாக வந்து லேண்ட் ஆயிடுவார். அடுத்த வார தொடக்கத்தில் நம்ம சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸில் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு டெவால் பிரவிஸை விட நம்ம நேத்தன் எலிஸ் தான் கன்ஃபார்மாக வந்து முன்னாடியே வந்து வரப்போறாரு அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்டான அப்டேட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வெளிநாட்டு வீரர்கள் சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறதா இருக்கட்டும், நம்ம அமன் கான் அடித்த 5 சிக்ஸாக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.